ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் ஜோனா விகாஷ். இப்போ சேனல் நம்ம பார்க்குறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் 3ல் ஒரு லாஸ்ட் டாபிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா, இதில் நம்ம பார்க்குறது தான் யூனிட் 3யோட லாஸ்ட் டாப்பிக்காக இருக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேசிக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த 3 ப்ராப்ளம் கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டி செக்ஷன் வந்து ப்ராப்ளம், ஐ செக்ஷன் ப்ராப்ளம், லாஸ்ட்டாக வேறு ஒரு காம்போசிட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்குறது 49th லெக்சர், 3rd யூனிட்டில் 11th லெக்சர் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலில் நம்மளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பாஸ் ஈஸி அப்படின்னு தேடுங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பாஸ் ஈஸிக்கு லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் கண்டக்ட் பண்ண அப்படின்னா விக்னேஷ் டோன விகாஷ் அப்படின்னு ஐடி இருக்கும். ஸோ விக்னேஷ் டோன விகாஷ் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா லிங்க் இருக்கும், அப்படின்னா யூடியூப்லேயே ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன தெரியும்னா இந்த ஷேப் தெரியணும். இந்த ஷேப்பில் இந்த எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் எங்கே இருக்குன்றது கண்டிப்பாக தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஐஎக்ஸ் பார் ஐஒய் பார் மட்டும் ஃபார்முலா படிச்சிங்கன்னா போதும், எதுவும் படிக்க தேவை, மிச்சம் எந்த ஃபார்மும் படிக்க தேவையில்ல. ஸோ ஐஎக்ஸ் பார் ஐஒய் பார் படிக்கணும். அப்புறம் போலாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த ஜேசி போகிறோம் இல்லையா, ஜேசி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதான் வந்து நமக்கு வந்து போலாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து ஐஎக்ஸ் ஐஒய் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெக்டாங்கிள் அப்படின்னா ஐஎக்ஸ் பார் வந்து பிஹெச் கியூப் பை 12, ஐஒய் பார் வந்து பி கியூப் ஹெச் டிவைட் பை 12 ஃபார்முலா தெரியணும். அதேமாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம், அதை பாருங்கள். ஸோ பார்க்குறது ஐ செக்ஷன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட்டர்மைன் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் தி ஷேர்ட் ஏரியா. இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஷேர்ட் ஏரியா மட்டும் கேட்கலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட்டர்மைன் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் தி ஷேர்ட் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். வெறும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஐஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஐஒய் கண்டுபிடிக்கணும். அடுத்தோட சேர்த்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் கேஒய் கண்டுபிடிக்கணும். அதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே கேட்கலாம். டிட்டர்மைன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார் ஷேர்ட் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. நம்ம ஒரு கொஸ்டினை கொடுத்த உடனே ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஷேப்பில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். சரிங்களா, இப்போ 2 ஃபைண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இல்லை 2 ஃபைண்ட் வந்து நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எழுதுறதில்ல. ஆக்சுவலாக 2 ஃபைண்ட் வந்து ஐஎக்ஸ் ஐஒய் கேஎக்ஸ் கேஒய். ஸோ எல்லாமே கன்வெர்ட் பண்ணணும், எல்லாமே ஃபைன் பண்ணணும். இப்போ ஐஎக்ஸ்க்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா பேரலாக்ஸ் தியரம் படி. ஸோ ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஐ எக்ஸ் பார் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. நம்ம கன்ஃபியூஷனுக்காக ஐ ஒய்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஐஒய் ஈக்குவல் டு ஐ ஒய் பார் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் மட்டும் ரெண்டுமே டிடி வரனால நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபார்முலா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே ஐஎக்ஸ் வரும்போது இங்கே டிஒய்ன்னு இருக்கும், ஐஒய் வரும்போது டிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டிஒய் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் ஒய் டைரக்ஷன், டிஎக்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டி அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் டு த சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்க்கும் சென்ட்ரல் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் தான் டி. ப்ராப்ளம் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், இன்னும் இந்த ப்ராப்ளம் பார்க்க இன்னும் தெளிவாகவே பார்க்கலாம். அதை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐ செக்ஷனில் எனக்கு ஐஎக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் 3 செக்ஷன் டிவைட் பண்ண போகிறேன். மேலே செக்ஷன் 1, செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் டிவைட் பண்ணுறேன். இப்போ 3 செக்ஷன் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஐஎக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஸோ ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ்1 ப்ளஸ் ஐஎக்ஸ்2 ப்ளஸ் ஐஎக்ஸ்3 அப்படின்னு நான் 3 எலமெண்ட் டிவைட் பண்ணுறேன். இப்போ ஐஎக்ஸ்1க்கு என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னா அதே ஃபார்முலா தான், ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் பார் ப்ளஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டிஒய் ஸ்கொயர்னு விடுவோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஐஎக்ஸ்1 அப்படின்னா ஐஎக்ஸ்1 ஈக்குவல் டு ஐஎக்ஸ்1 பார் ப்ளஸ் ஏ1 டி1ஒய் ஸ்கொயர் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுக்கிறது நீங்கள் மேலே ஃப்ளாஞ்ச் எடுக்கிறேன். மேலே இருக்கிறது பேர் ஃப்ளாஞ்ச், கீழே இருக்கிறது பேர் ஃப்ளாஞ்ச், எல்லாம் இருக்கிறது பேர் வெப்புன்னு சொல்லுவாங்க. சரி, வெட்டிக்கலாக இருக்கு இல்லையா, பேர் வெப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஐஎக்ஸ்1 ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஐஎக்ஸ்1 எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அப்போ ஐஎக்ஸ்1 பார் வேணும். ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஐஎக்ஸ் பார் ஃபார்முலா வந்து பிஹெச் கியூப் டிவைட் பை 12. அப்போ இந்த எலமெண்ட்டுக்குரிய பிஹெச் கியூப் டிவைட் பை 12 போடணும். ஸோ பி வந்து 24 mm, ஹெச் வந்து 6 mm டிவைட் பை 12 போட்டிருக்கோம். ப்ளஸ் ஏ1 பார்த்தோம். ஏ வந்து என்னென்னா டோட்டல் ஏரியா வந்து 144 mm². 145 எப்படி வந்துச்சு அப்படின்னா ஏ1க்கு ஒரு ஏரியா வந்து 24 × 6.
இந்த லென்த் வந்து 24, ஹைட்டு வந்து 6. 24 × 6 பண்ணும்போது 145 mm ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் டி, டிக்கு ஒய் ஆக்சிஸ் மெஷர் பண்ணும்போது நமக்கு தெரியும், இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சு, இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ் இருந்துச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 mm இருந்துச்சு. இது 6ல் இதோட சென்டராய்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் ஆஃபில் இருக்கும். 24 + 3 27 mm இருக்கும். நம்ம இதில் பார்க்கலாம், போன கொஸ்டினில் பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஸோ சென்ட்ராய்டு எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நமக்கு தெரியும் D/2, அதாவது இப்போ இது எப்படி பார்த்தோம் அப்படின்னா H/2ல இருக்கும். சென்ட்ராய்டு வந்து இங்கே தான் H/2ல இருக்கும். சரிங்களா, இந்த இதில் சென்ட்ராய்டு இருக்கும். அப்போ இந்த சென்ட்ராய்டு வந்து இங்கே இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 3 mm இருக்கும். நம்ம எங்கேருந்து மெஷர் பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ் மெஷர் பண்ணணும். இப்போ எக்ஸ்லேருந்து இது 24 இருக்குது, 24 + 3 27 mm. அது டி வந்து அதான் 27 mm. ஸோ டின்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் டு த சென்ட்ரல் ஆக்சிஸ். இது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ், இதோட சென்ட்ராய்டு வந்து 3 mm இருக்குது. இப்போ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் டி. சரிங்களா, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நம்ம அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 27 mm போட்டாச்சு. இப்போ எனக்கு IX1 வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 105,408 mm/4 அப்படின்ற வேல்யூ வருது. அதே மாதிரி IX2க்கு போடும்போது BH3/12, அப்புறம் வந்து A2 BH3/12 போடுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மில் என்ன இருக்குது, 3 போட ஃபார்மில் எழுதுகிறேன், இங்கே எழுதலாமா? ஸோ IX2 = IX bar + A2 D2y தி ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்கும். இங்கே என்ன இது வரும் அப்படின்னா, நமக்கு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து 24 mm இருக்குது. கீழே இருந்து டோட்டலாக 48 mm இருக்குது. 48 mm எக்ஸாக்ட் ஆஃபில் வந்து ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. இப்போ இந்த செகண்ட் வெப் இருக்கு இல்லையா, இந்த வெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சென்டர்ட் ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஆரிஜினலாக இருக்கும். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் ஆக்சிஸும் சென்டர்ட் ஆக்சிஸ் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்காதாங்க. அப்போ இங்கே என்ன வரும், D = 0 வந்துடும். ஸோ D 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபார்மில் என்ன இருக்கும், IX bar மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, IX bar மட்டும்தான் இருக்கும். IX பாரோட ஃபார்மில் வந்து BH3/12 அது மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ B வந்து 8 mm, ஹைட்டு வந்து 48 mm, /12 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னா 73.728 mm/4 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அடுத்து IX3, இதே மாதிரி வந்து இங்கே IX3. சரிங்களா, இப்போ இதில் என்ன டவுட் வரும் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து D வந்து பார்த்திங்கன்னா எங்கே மெஷர் பண்ணுவோம், D வந்து இதில் கரெக்டாக சென்டர்ட் இங்கே வரும், எக்ஸாக்ட் ஆஃபில் இருக்கும், 6/2. இப்போ இங்கே 24, இங்கே 27. அப்போ இந்த ஆக்சிஸ்லேருந்து டவுனில் மெஷர் பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணணுமா டவுட் வரும். நீங்கள் மைனஸ் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து D வந்து ஸ்கொயர் தான் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் தான் ஆகும். அந்த மைனஸ் ப்ளஸை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கங்க. இது மெஷர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ BH3/12 + ஏரியா இன்ட்டு அந்த D3y ஸ்கொயர் அப்படி நீங்கள் எல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23816 mm/4 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ நீங்கள் IXLக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா IXL IX1 IX2 IX3 3 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 389,952 mm/4 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ IXோட வேல்யூ வந்து நீங்கள் இன்னும் ஷார்ட் பண்ணிங்கன்னா 390 10⁻³ எழுதிக்கலாம். அடுத்து எனக்கு ரேடியஸ் ஆஃப் வைரேஷன் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஆஃப் வைரேஷன் ஃபார்முலா தெரியும், IX = K²A KX². IX = KX², சாரி A அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. எனக்கு இந்த KX² வேல்யூ மட்டும் தான் வேணும். IX/A எழுதிக்கலாம். ஏன்றது டோட்டல் ஏரியா. இந்த டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னா A1 + A2 + A3 3 ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியா 3 ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ 816 கிடச்சிச்சு. ஸோ இங்கே வந்து சாரி, அப்போ இங்கே KX² = IX/A இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா KX = 21.9 mm அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இதே மாதிரி நான் ஒய்ன்ற இதில் சால்வ் பண்ணணும். சரிங்களா, இதே மாதிரி நான் ஒய்ன்ற சால்வ் பண்ணேன் அப்படின்னா ஒய்ன்றதில் சால்வ் பண்ணும்போது எனக்கு அந்த IY என்ன வரும் அப்படின்னா அதே தான் IY1 + IY2 + IY3 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இந்த IY அப்படின்றதுக்கு என்ன வரணும்னா IXக்கு என்ன பார்த்தோம், IXக்கு வந்து BH3/12 பார்த்தோம். இங்கே IYக்கு என்ன வரும் அப்படின்னா IYக்கு வந்து B3H/12 வரும். சரிங்களா, BH3 இங்கே BQ எல்லாம் வச்சுக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா IYக்கு வந்து இதில் வந்து பார்த்தோன்னா இதோட X பார் இருக்கு இல்லையா, X பார் வந்து எங்கே இருக்கும், எக்ஸாக்டாக இந்த ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த அந்த உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ் இருந்துச்சு, இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், இதில் டயக்ராமில் ஆக்சுவல் டயக்ராமில் பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதோட எக்ஸ் பார் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் பார் எக்ஸாக்டாக
சிமிட்டியில் தான் இருக்கும். அப்போ இதில் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 0ன்னு வரும். ஏன் 0 வருது அப்படின்னா எக்ஸாக்டாக சிமிட்டில் இருக்குது, அதனால இது எக்ஸ் பார் 0. இன்னும் சென்ட்ரல் நிறைய பார்த்துருக்கோம். சென்ட்ரல் டயக்ராம் படிச்சிருந்தோம்னா சரி இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ் பார் 0 அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும்? இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஒய் ஈக்குவல் டு ஐ ஒய் பார் ப்ளஸ் ஏ இன்ட்டு டிஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இந்த எக்ஸ் பார் 0 அப்படின்னா டியோட வேல்யூ கண்டிப்பாக 0 தான் இருக்கும். ஏன் இங்கே 0வாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அதாவது எக்ஸ் பார் 0வாக இருக்குது. இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ், இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தான் இருக்குது. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சென்ட்ரல் ஆக்சிஸும் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸும் ஒரே லைனில் வருது. சென்ட்ரல் ஆக்சிஸ் இங்கே தான் இருக்கும், ரெஃபரன்ஸ் ஆக்சிஸும் நாங்கள் லைன் போடுற இது தான் இருக்கும். ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால இதில் என்ன இருக்குன்னா D1 வந்து 0, D1y 0, D2y 0, சரி D1x. இந்த ஸோ இதில் வந்து D1x ஈக்குவல் டு D2x ஈக்குவல் டு D3x ஈக்குவல் டு 0. மூணுமே வந்து 0. மூணுமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாமே நமக்கு என்ன 0 ஆயிரும். இப்போ நமக்கு IY ஈக்குவல் டு IY பார் மட்டும் தான் வரும். ஸோ நம்ம ப்ராப்ளமில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து IY1க்கு வந்து B3H டிவைட் பை 12 போட்டிருப்போம். IY2க்கு வந்து B3H டிவைட் பை 12 போட்டிருப்போம். IY3 அதேமாதிரி ஃபார்முலா போட்டிருப்போம். ஸோ மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு IY கிடச்சிரும். எப்போதும் மாதிரி வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து IX ஈக்குவல் டு K ஸ்கொயர்டு IY ஈக்குவல் டு K ஸ்கொயர்டு Y பை ஏன்னு இருக்கும். K ஸ்கொயர் Y மட்டும் வேணும்னா IY பை ஏன்னு இருக்கும். KY மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு 8.87 வேல்யூ கிடைக்கும். இந்த ஏரியான்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம சால்வ் பண்ண முடியாது, அதே ஏரியா தான் இங்கே இருக்கும். ஏரியா ஒன்றும் மாறாது, அது 8167 தான் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து I செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அது T செக்ஷன் என்ன சொல்கிறாங்க? டிட்டர்மைன் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IX பார் IY பார் ஆஃப் தி ஏரியா ஷோன் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்ட்ரல் ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லி parallel and perpendicular to side AB. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா IX பார் IY பார் கண்டுபிடிக்கணும். ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸை கண்டுபிடிக்கிறனாலே கண்டிப்பாக வந்து IX பார் IY பார் தான் வரும். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வந்து parallel and perpendicular to side AB. இந்த ஏபியோட பேரலல் சைடில் ஒரு ஆக்சிஸும் பெர்பெண்டிகுலர் சைடில் ஒரு ஆக்சிஸ் இருக்குன்றாங்க. சரிங்களா? பேரல் ஆக்சிஸில் ஒரு சைடும் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் ஒரு சைடு இருக்குன்றாங்க. இப்போ நம்ம இங்கே என்ன அசம்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் சொல்லும் போது இந்த பேரலல் இருக்கு இல்லையா, இந்த பேரலல் டு ஏபி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே இருக்கும் அப்படின்றது தெரியணும். பெர்பெண்டிகுலர் டு சைடு ஏபின்றது எங்கேன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். சென்ட்ரல் தான் பொதுவாக வந்து ஒரு ஒய் ஆக்சிஸ் நம்ம எதுவுமே இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்க என்ன சொல்கிறாங்க, பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு சைடு ஏபி. இந்த சைடு ஏபிக்கு பேரல் பெர்பெண்டிகுலர் இருக்கும். என்ன செய்யறோம்னா ஒரு ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இங்கே மெஷர் பண்ணுறோம். நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆக்சிஸை வந்து இது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு பார்ட் தான் அது வந்து. சரிங்களா? எங்கே ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது இப்போ நான் என்ன செய்யலாம், 2 விதமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆக்சிஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இன்னொரு ஆக்சிஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இது எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே, ஒய் ஆக்சிஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ் வந்து வெளியே லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே, ஒய் ஆக்சிஸ் வந்து இங்கே மெஷர் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் என்ன வருதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இது மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து எக்ஸாக்டாக சென்டரில் தான் வருது, இது சிமெட்ரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏஒய் இருக்கு இல்லையா, சாரி ப்ராப்ளம் வரும்போது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0 போட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஏன் அப்படி சொல்கிறாங்க, எக்ஸ் பார் 0 சொல்கிறாங்கன்னா இது எக்ஸாக்டாக சிமிட்ரியாக இருக்கனால எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0 சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எக்ஸ் பார் 0வாக இருக்குன்னு அவசியம் இல்லை. எக்ஸ் பார் எப்போ 0வாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் வந்து எக்ஸாக்டாக சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து மட்டும் 0வாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சிஸ் வந்து அவங்க சென்ட்ரல் இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து இவங்க சென்ட்ரலே எடுத்தால் மட்டும்தான் எக்ஸ் பாரோட வேல்யூ 0ன்னு வரும்.
ஒருவேளை அவங்க சென்டரில் எடுக்கலை, நம்ம எடுத்த மாதிரி அவங்க ஆக்சிஸ் இங்கே இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, சாரி, எக்ஸ்பாவோட வேல்யூ வந்து 180 180/2 இருக்கும். 180/2 வந்து 90 இருக்கும் எக்ஸ்பாவோட வேல்யூ. அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, ஆக்சிஸ் வந்து சென்ட்ரல் எடுத்துட்டாங்க. ஸோ பெர்பெண்டிகுலர் டு சைடு ஏபின்னும் போது இந்த ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு இது இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி எடுத்தனால அவங்க எக்ஸ்பார் ஈக்குவல் 0 டேட்டா அசம்ஷன் பண்ணிட்டாங்க. இல்லைனா வந்து ஒவ்வொன்றுக்கு ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்பார் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நம்மளும் ஜென்ரல் எடுத்துக்கலாம், இல்லை சைடில் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்போ அடுத்து என்ன செய்யணும், சென்ட்ரல் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் ஆக்சிஸில் வச்சு தான் வந்து இது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து நம்ம ஒய் பார் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் பாருக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஸோ ஒய் பார் ஈக்குவல் டு A1 Y1 ப்ளஸ் A2 Y2 டிவைடட் பை A1 ப்ளஸ் A2 ஆர் டோட்டல் ஏரியா A. இந்த ஃபார்முலா எனக்கு தெரியணும். ஸோ A1 Y1 அப்படின்னு சொல்லும் போது ஏரியா 1 தெரியணும், இங்கே Y1 தெரியணும். அது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் 2 இதாக பிரிக்கிறேன். வந்து இந்த ஃப்ளாஞ்ச் வந்து நம்பர் 1 அப்படின்னும் வெப்பை வந்து நம்பர் 2 அப்படின்னு பிரிக்கிறேன், சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Y1ஓட வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1 and 2 டிவைட் பண்ணியாச்சு. இது எக்ஸ் இப்போ வந்து என்ன சொன்னேன், எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸ் வந்து இங்கே கொஸ்டின் இந்த நம்ம இவங்க சால்வ் பண்ணுறது எப்படி, ஒய் ஆக்சிஸ் இங்கே புக்கில் சால்வ் பண்ணுறது எப்படி. நீங்கள் ஒய் ஆக்சிஸ் வந்து இங்கே வச்சு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண ஆன்சர் என்ன சொல்லுங்கள், இதே ஆன்சர் தான் வரும். இப்போ நீங்கள் இங்கே எப்படி பார்த்தீங்க அப்படின்னா Y1 நான் 1 எடுத்துக்கேன், 2 எடுத்துருக்கேன். Y1ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா மேலே இருந்து 20 mm இருக்கும். Y2ன்ற வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னா, Y2 அப்படின்ற வேல்யூ வந்து இந்த டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும், அதாவது இது வரைக்கும் 40, இதில் பாதி 40 இருக்கும். ஸோ 40 + 40 8 mm இருக்கும். இப்போ Y1 வந்து 20 mm, Y2 வந்து 8 mm இருக்கும். ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் போட்டுப்பாங்க. ஸோ Y1 வந்து 20 mm, Y2 வந்து 8 mm கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏரியா வந்து தெரியும், ஏரியா வந்து நமக்கு எல்லா டைமென்ஷனுமே இருக்குது. ஸோ ஏரியா நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதோட ஏரியா நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா ஒரு இப்போ A1க்கு வந்து 180 × 14 இருக்கும், A2க்கு வந்து 80 × 16 இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 180 × 40 80 × 60 டோட்டல் ஏரியா வந்து 12,000. ஸோ நம்ம வந்து இந்த Y1 A1 போடும்போது 144,000, Y2 A2 போடும்போது 384,000 இருக்குது. 2 ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது. ஸோ நம்ம ஒய் பார் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 44 mm கிடைக்குது. இந்த 44 mmன்றது எங்கே அப்படின்னா இந்த டாப் ஃப்ளாஞ்சிலேருந்து, சரிங்களா? இங்கே இருக்கு இல்லையா, இந்த டாப்லேருந்து 44 mm இருக்குது. இது வரைக்கும் 20 24 mm, 44 mm உங்களுக்கு இந்த ஒய் பார்ன்றது இருக்கும். அப்போ வந்து என்னன்னா புதுசாக வர எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ் டேஷ் அப்படின்னும் இந்த இடத்துல வந்து ஒரு ஒய் டேஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அவங்க சொல்கிற கான்செப்ட். இப்போ வந்து அடுத்து வந்து ஐஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். IX1 இங்கே ஃப்ளாஞ்சுன்றது 1 எடுத்துட்டாங்க. IX7னா ஃப்ளாஞ்ச், மேலே வர்றது பேர் ஃப்ளாஞ்சு, கீழே வர்றது பேர் வெப். ஐஎக்ஸ் ஃப்ளாஞ்சுன்னா ஃபார்முலா என்ன, BH³ / 12, அதாவது IX பார். இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்குறது IX பார், அதுக்கடுத்து கொடுக்குறது ஏரியா, அதுக்கடுத்து கொடுக்குறது D. இப்போ டீனா என்ன பார்த்துருக்கோம், டீனா வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் டு தி சென்ட்ரல் ஆக்சிஸ். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்குது, ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த டாப் ஃப்ளேஞ்சிலேருந்து 44 mm இருக்குது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், ரைட்டுங்களா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டீன்ற வேல்யூ வேணும். டீன்ற வேல்யூ என்னது, ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் டு த சென்ட்ரல் ஆக்சிஸ். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இந்த ஃப்ளாஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளாஞ்ச் எங்கே இருக்கும், இந்த 40ல், அதாவது இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ளாஞ்சுக்கு பார்க்குறோம் இல்லையா. ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும், இதான் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த இதோட வந்து 44 mm இருக்குது. எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டீன டிஸ்டன்ஸ் தெரியணும். டீன டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் டு த சென்ட்ரல் ஆக்சிஸ். அப்படின்னா இந்த ஃப்ளாஞ்சுக்கு எலமெண்ட் 1 எடுக்கிறேன் அப்படின்னா இது சென்ட்ராய்டு இங்கே 20 mm இருக்கும். இது டோட்டலாக 44 mm. இப்போ 44 mmல 20 mm மேலே போயிடும், சரிங்களா? மேலே 20 mm போயிடும். அப்போ 44 - 20 போட்டோம்னா 24 mmல D1 கிடைக்கும், அந்த D ஃப்ளாஞ்ச் கிடைக்கும். இங்கே D வெப் வேணும், அப்படிங்களா? D வெப் வேணும் என்ன செய்யணும், இது வந்து 40 இங்கேருந்து 44ல் இருக்குது, ரைட்டுங்களா? அதாவது இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே 44ல் இருக்குது. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் இந்த எலமெண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 40 mmல இருக்கும்,
எக்ஸாக்டாக 40 mm இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 mm டிஸ்டன்ஸ் இல்லையா, இங்கேருந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 mm டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 mm இருக்கும், மேலே இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 40 mm இருக்கும். ஸோ 40ல் 4 போச்சு அப்படின்னா ஒரு D2 வந்து இல்லை வெப் வந்து 37 இருக்கும். ஸோ அதுதான் இங்கே புக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80 - 44 போட்டிங்கன்னா 37 தான் வரும். ஸோ நம்ம 44 - 20 போடணும். இங்கே 80 - 44, இல்லைனா வந்து நம்ம சொன்ன கான்செப்டோட உள்ளே போகலாம். சரி, சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎக்ஸ் பாரோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதில் ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐஎக்ஸுக்கு ஒரு வேல்யூ வந்து 5.10, ஐஒய்க்கு வந்து 8.78. ஸோ நம்ம வந்து இப்போ ஐஎக்ஸோட வேல்யூ வேணும்னா ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 13.8 கிடைக்குது. அடுத்து ஐஒய், இங்கே வந்து எக்ஸ் பார் வந்து எக்ஸாக்டாக 0 இருக்கிறதுனால நமக்கு வந்து பி கியூப் ஹெச் டிவைட் 12 போட்டால் போதும். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஐஒயோட வேல்யூ கிடச்சிருது. இங்கே ஐ பார் ஒய்ன்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகுனா, ஏன்னா கொஸ்டினில் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸில் ஐ பாரையும் போட்டுருக்காங்க. அவங்க ஐ பார் ஒய்ன்னு கொடுத்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐஒய் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானாலே ஐஒய் தான். அதனால் ஐ பார் ஒய் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கொஸ்டினில் கன்ஃபியூஸ் பண்ணி ஐ பார் ஒய் கொடுத்துருக்காங்க. இதில் கண்டுபிடிக்க ஒரு வேல்யூ வந்து ஐஎக்ஸ் ஐஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த பாடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான். இதுவும் பாருங்கள், டிட்டர்மைன் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஎக்ஸ் பார் ஐஒய் பார் ஆஃப் தி ஏரியா ஷோன் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்ட்ரல் ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லி பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு சைடு ஏபி. ஸோ இந்த ஏபின்ற சைடுக்கு வந்து பேரலாகவும் இருக்கும், பெர்பெண்டிகுலராகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே சென்ட்ரலில் சால்வ் பண்ணலாம். சரிங்களா, போனதில் சால்வ் பண்ணலாம். இங்கே புக்கில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சென்ட்ரலில் சால்வ் பண்ணாங்க இல்லையா, ஒரு ப்ராப்ளம் ஓட சால்வ் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்ன்ற ப்ராப்ளம் இங்கேயும் மெயின் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புதுசாக ஒரு சென்டர் கண்டுபிடிச்சிட்டு அதில் தான் எக்ஸ் அண்ட் ஒய் வச்சுக்க போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ன்றது நம்ம சும்மா தான். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா திருப்பி சென்டர் கண்டுபிடிச்சிட்டு இது எக்ஸ் அண்ட் ஒய்யாக வச்சுட்டு இப்போ நான் சால்வ் பண்ண மாதிரி அப்படியே சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஐஎக்ஸோட வேல்யூ வந்து 479 × 10⁻³ mm/4 அப்படின்ற ஆன்சர் வருது. ஓகேவா, இப்போ சென்டர்ட் எங்கே வந்து பார்ப்போம். சென்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் வந்து 18 mm இருக்கும். இதில் எக்ஸாக்ட் ஆஃபில் தான் இருக்கும். எக்ஸ் பார் வந்து 18 mm. ஒய் பார் வந்து பார்த்தோம் அப்படின்னா Y1 A1 வந்து இல்லையா, ஒய் பார் வந்து 26 mm இருக்கும். இங்கே கீழே வந்து 26 mm இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதாக ரெஃபரன்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். அப்புறம் சென்டர்ட் ஒவ்வொரு இல்லாமல் கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஐஎக்ஸ் இருக்குது, ஐஒயோட வேல்யூ இருக்குது. ஐஒய் வேல்யூ 149.7 10⁻³ mm/4. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் அடுத்து டைப் என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.